இறையேசுவில் அன்பார்ந்தவர்களே, பாலண்டு தேசத்துல கேட்ஸ் வால் என்று சொல்லப்பெறுகிற இடத்துல 12-13 வயசு இருக்கக்கூடிய 2 பிள்ளைகளுக்கு, ஜஸ்டினா, பர்பாரா என்று சொல்லப்படுகிற பிள்ளைகளுக்கு அன்னை காட்சி தந்து விஷயத்தை பற்றி பேச விரும்புகிறேன். 1877 ஜூன் 27 முதல் செப்டம்பர் 16ஆம் தேதி வரை 160 முறை பரிசுத்த மாதா போலிஷ் மொழியில் அவரோடு பேசினார். அவர்களது மொழி, அவர்களது பழக்க வழக்கங்கள், அவர்களது கலாச்சாரங்கள் அவர்களிடமிருந்து எடுத்து செல்லப்படுகின்ற ஒரு காலகட்டம். கம்யூனிஸ்ட் கவர்மெண்டினுடைய கஷ்டம் நிறைந்த அந்த காலகட்டம். அந்த காலகட்டத்தில் அவர்களது மொழியில் பேசியது அவர்களுக்கு ஆறுதலாக இருந்தது. 19ஆம் நூற்றாண்டின் முதல் காலகட்டங்களிலே போலந்து தாக்கப்பட்டது. அந்த தேசம் முற்றிலுமாக கள்வர்களின் இடமாக மாறியது. அவர்களது நம்பிக்கை, அவர்களது வாழ்க்கை கஷ்டம் நிறைந்த சூழலில் இருந்த பொழுது அன்னை அவர்களது மொழியில் பேசினார். நிறைய கஷ்டங்கள் வழியாக அவர்கள் கடந்து போகும் பொழுது, நிறைய துயரங்கள் வழியாக அவர்கள் கடந்து போடும் பொழுது, போலிஷ் மொழி பேசினால் கடின தண்டனை இருக்கிற அந்த காலகட்டத்தில அன்னை அவர்கள் மொழியில் பேசும் பொழுது அவர்களுக்கு அது ஒரு பயங்கரமான விடுதலைக்கு காரணமாக மாறியது. அந்த இடத்துல காட்சியளித்த பரிசுத்த மாதா 5 காரியங்கள், இந்த உலகத்தோடு இருக்கக்கூடிய போராட்டத்தில் கடைபிடிக்க வேண்டிய 5 காரியங்களை பற்றி எடுத்து சொன்னார். 1, ஜெபமாலை ஜெபிக்க வேண்டும். 2, எல்லா நேரங்களிலும் கடவுளின் இரக்கத்தின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். 3, திருச்சபையோடு இணைந்து நிற்க வேண்டும். இந்த உலக சக்திகள் உங்களுக்கு எதிராக போராடும் பொழுது திருச்சபையோடு இணைந்து நிற்க வேண்டும். 4, பாவ பழக்க வழக்கங்களிலிருந்து விலக வேண்டும். 5, உங்களது விசுவாசத்தை பாதுகாக்க வேண்டும். உலக சக்திகள் திருச்சபைக்கு எதிராக முயற்சி செய்யும் பொழுது, திருச்சபைக்கு எதிராக வாள் எடுக்கும் பொழுது நீங்கள் பயப்பட வேண்டாம். நான் உங்களோடு இருப்பேன். இறுதியில் அன்னை காட்சி அளித்த பொழுது 160வது முறை காட்சி அளித்த பொழுது ஒரு நீரூற்று காமிச்சு கொடுத்தார் பரிசுத்த மாதா. இந்த நீரூற்றில் தண்ணி குடிச்சால் அது உங்களுக்கு நோய்கள் நீக்கும். உங்களுக்கு இந்த நீரூற்று ஆறுதலாக இருக்கும். என்னுடைய அன்பின் அடையாளமாக இந்த நீரூற்று நிரந்தரம் உங்களோடு இருக்கும் என்று அன்னை அவர்களுக்கு உறுதிமொழி சொன்னார். தற்காலிகமாக நான் இப்பொழுது உங்களை விட்டு விலகி செல்லுகிறேன், ஆனால் என் பிரசன்னம் உங்களுடைய துயரங்களில நிரந்தரம் உங்க கூட இருக்கும் என்று அன்னை அந்த மக்களுக்கு ஆறுதல் மொழி சொன்னார். கரங்கள் கும்பிடுவோம், கண்களை மூடுவோம். திருச்சபையின் வாழ்க்கை பயணத்தில முன்னேறுகின்ற பொழுது உலக சக்திகள் திருச்சபைக்கு எதிராக கடந்து வந்து திருச்சபையை தோற்கடிக்கும் பொழுது விசுவாசம் பாதுகாக்க, கத்தோலிக்கா விசுவாசத்துக்கு ஏற்றார் போல சாட்சி வாழ்க்கை வாழ நமக்கு துணை தருகிறவர் தான் தேவ அன்னை. அன்னையின் கரங்களிலே கத்தோலிக்க திருச்சபை ஒப்புக் கொடுப்போம். பரிசுத்த மாதாவே, விசுவாசம் தோற்கடிக்கப்படும் பொழுது, எங்களது நம்பிக்கை வாழ முடியாத சூழ்நிலையில எங்களுக்கு அம்மாவாக கடந்து வந்து எங்களை அன்போடு வழி நடத்தியர்களும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன்.